சாதி சமூகத்தின் ஏற்பாடே அன்றி சமயத்தின் ஏற்பாடு அன்று என்றவர் விவேகானந்தர். அவர் அத்வைதத்தை ஏற்ற நிலையிலும் அத்வைத சிந்தனையை வழங்கிய ஆதிசங்கரின் வர்ண பார்வையை மிக கடுமையாக விமர்சித்தவர். சங்கரரின் அறிவு கத்தியின் நுனியைப் போன்று கூர்மையானது. அவர் வாதம் செய்வதில் வல்லவர், பேரறிஞர், இவற்றிலெல்லாம் சந்தேகமில்லை. ஆனால் அவரிடம் பரந்த நோக்கம் இல்லை. வேதாந்த சூத்திரத்திற்கு அவர் எழுதிய உரையில் பிராமணன் அல்லாதவன் பிரம்ம ஞானம் அடைய முடியாதென்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். ஒரு சூத்திரன் பிரம்ம ஞானம் அடைந்தால் அவன் போன பிறவியில் பிராமணனாக பிறந்திருக்க கூடும் என்று சங்கரர் சொல்வதை யாரால் ஏற்க முடியும் என்று பொங்கியவர் விவேகானந்தர். தற்கால சாதி வேற்றுமையானது இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு ஒரு தடைக்கல்லாகும். அது வாழ்வை குறுக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது, பிரிவினை செய்கிறது. அறிவு வெள்ளத்தின் முன்பாக அது விழுந்து மாயும் என்று பிரகடனம் செய்தவர் விவேகானந்தர். அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் அனைத்தும் நூல் வடிவில் வந்துள்ளன. அவற்றை நாம் முறையாக வாசிக்க பழகுவோம். நன்றி, வணக்கம்.